தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாக் வாரண்ட் அப்படிங்கிற ஒரு இந்தி வெப்சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் மொத்தமா 7 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜா 50 மினிட்ஸ் டியூரேஷன் ஓடக்கூடியதா இருக்கு. இது ஒரு மீடியம் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. பிளாக் வாரண்ட் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுத்திருக்காங்க. இந்த நாவல் தீகார் ஜெயிலில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு இந்த நாவலை எழுதியிருப்பாங்க. இந்த நாவலை எழுதினது யார் அப்படின்னா சுனில் குப்தா அப்படிங்கிற ஒரு நபர். இவரு தீகார் ஜெயிலில் ஜெயிலராக ஒர்க் பண்ணியிருப்பாரு. இவர் ஒர்க் பண்ண அந்த காலகட்டங்களில் அங்கே என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, இவர் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நேரில் பார்த்தாரு, இவர் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை அங்கே கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத பல விஷயங்களை சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் தான் இந்த பிளாக் வாரண்ட். இந்த வெப்சீரிஸில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெப்சீரிஸுடைய ஆரம்பத்திலேயே சுனில் குப்தா அப்படிங்கிற ஒரு பாவமான அப்பாவியான கேரக்டராக காட்டியிருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறது கூட தாங்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். இவர் எப்படி டுவர்ட்ஸ் எண்டு எப்படி அக்ரெசிவாக மாறினாரு, இவர் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜெயில் நிகழ்வுகள் அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. குறிப்பாக பில்லா ரங்கா தூக்கில் போடுற அந்த சம்பவங்கள்லாம் அப்போ தான் நடந்திருக்கும். அது ரிலேட்டடான வரக்கூடிய ட்ராமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎஸ்என்யூ யூனிவர்சிட்டி பசங்க எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணி ஜெயிலிருந்து தப்பிக்கிறாங்க, அது எல்லாமே ரொம்ப நீட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் ஈவெண்ட்டோட நிறைய விஷயங்கள் இந்த வெப்சீரிஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஜார்ஜ் ஜோசப் ராஜா அவனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாரு, ஸோ அவரை வச்சு பார்ட் 2 வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, லீட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. மொத்தத்தில் இது ஒரு தரமான வெப்சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெப்சீரிஸில் எனக்கு பிரச்சனையாப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு 3 விதமான கேங்கு காட்டியிருப்பாங்க. ஆதி கேங், சிங் கேங், தியாகி கேங் அப்படின்னு. இந்த 3 கேங்கை பற்றியும் ஒரு தரமான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இவங்களை வச்சு ஏதோ பெரிய கேம் ட்ராமா ஏதோ ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதை பற்றி பெருசாக ஒன்றும் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸில் நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சீரிஸுக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வருஷத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.